அன்னக்கிளி. முதல் தலைப்பு. பலகனி ஊடே பௌர்ணமி நிலவு. தமிழ் பிறந்த பொதிகை மலையிலே ஓங்கி வளர்ந்த மரங்கள் வெட்டி வீழ்த்தப்படாத காலம் அது. கிண்கிணி ஆர்க்க எழில்நடை பயிலும் இளங்குமாரி போல் சொகுசாக நெளியும் களங்கமில்லா பொருணை நதி தளர்ச்சி என்பதை கண்டறியாத காலம் அது. தவழும் தென்றலுடன் மிதந்த தமிழிலே பாண்டியனின் புகழும் பெருமையும் வளமும் வலிமையும் முழங்கிக் கொண்டிருந்த காலம் அது. புரண்டு குதித்து துள்ளி முன்னேறும் தாமிர வரணி அலை பொங்கி பாயும் கடலோடு கலக்கும் இடத்தருகே கொழுவிருந்த கொற்கை நகரழியாத காலம் அது. புன்னை மொக்குகள் போலும் குண்டு மல்லி அரும்புகள் போலும் விளங்கிய முத்துக்கள் அந்நகரின் துறைமுகத்திலே குவியல் குவியலாக வாணிபமாகிக் கொண்டிருந்த காலம் அது. கொற்கை பட்டினத்தின் கடலோரம் கலகலப்பும் தனி அழகும் நிறைந்ததாய் விளங்கியது. கடல் கடந்த நாடுகளில் இருந்து வந்த மரக்கலங்களும் வெளிநாடுகளுக்கு வாணிப பொருட்களை ஏற்றி செல்லும் வணிக பெருமக்களின் நாவாய்களும் ஒயிலாக மிதக்கும் அன்னங்கள் போல் காட்சி தந்தன. துறைமுகத்திலே முதலைகள் போல் மிதந்தன சில கலங்கள். அவற்றிலே பல நாட்டுக்கொடிகள் பட்டொளி வீசின. மனித இனத்தின் பல ரகத்தினரும் அங்கு கூடி நடந்து பிரிந்து கொண்டிருந்தனர். நானவித இசை கருவிகளின் ஒளிக்கூட்டம் போலும் அங்கு பல்வேறு மொழிகளும் மோதி குழம்பிக் கொண்டிருந்தன. முத்து வாங்க வந்த பிற நாட்டு மனிதர்களும் பொழுதுபோக்க அலைந்த உள்நாட்டு உல்லாசிகளும் அந்த இடத்தின் கலகலப்பை மிகுதிப்படுத்தினர். அப்பொழுது மாலை நேரம். பாண்டி நாட்டு முத்துக்களுக்கு ஈடாக தனது பொற்செல்வத்தை கொடுக்க மனமில்லாத கஞ்சன் மாதிரி செஞ்ஞாயிறு தன் கதிர்களை அள்ளி அவசர அவசரமாக மேல் திசை பெட்டியில் பதுக்கும் வேலை. கதிரவனின் அம்முயற்சியில் சிந்திய ஒளிர்கற்றைகள் கொற்கையின் உயர்ந்த கட்டிடங்களையும் துறைமுக கொடி மரத்தின் உச்சியில் மின்னிய மீன் கொடிகளையும் கடலோரத்தையும் பொன்மயமாக மாற்றின. துறைமுகத்தருகே சிறிது பரபரப்பு ஏற்பட்டது. பாதைகளில் நின்றவர்கள் விலகி ஒதுங்கினர். அவர்கள் கண்கள் அவ்வழி வந்த இரு குதிரை வீரர்கள் மீது மோதின. நிலை பெற்று நின்றன. கைதேர்ந்த சிற்பி செய்த சிலைகள் உயிர் பெற்று நடப்பன போல வந்தன குதிரைகள். மினுமினுக்கும் கரிய மேனி, எடுப்பான உடல் அமைப்பு, கம்பீர பார்வை, எரியும் அழகான கண்கள், நெற்றியில் அழகு தரும் திலகம் போல் வெள்ளை நிறம் இயற்கையாகவே அமைந்து கிடந்தது. மண்ணை மிதித்து உதைத்து உந்தி எழுந்து விசையாய் பாய்ந்து அவை முன்னேறும் நடையின் மிடுக்கும் நயமும் அப்பாய்ச்சல் எழுப்பிய ஒளியும் அச்சத்தத்துக்கும் அதிசயத்துக்கும் வித்திட்டன. அவற்றின் மீதிருந்த இருவரும் ஆண்மையின் லட்சியங்கள், வீரதிரு உருவங்கள். அவர்கள் அவ்வூருக்கு புதியவர்கள் என்றே தோன்றியது. குதிரைகளை விரட்டி ஓட்டாது அமைதி நடையிலே செலுத்தி சென்ற அவர்களது விழிகள் நகர்நயம் காணும் பொருட்டு ஓய்வின்றி சுழன்றன. துறைமுகத்தருகே நின்று கடலையும் கழகங்களையும் நகர்ப்புற காட்சிகளையும் பருந்து பார்வையால் விளங்கிய வீரர்கள் சாயும் சூரியனின் மஞ்சள் வெயிலில் அற்புதமான சிலைகள் போலவே காட்சி அளித்தனர். ஒரு கணம்தான். பிறகு அவர்கள் குதிரைகளை திருப்பி சற்று வேகமான நடையில் நகரினுள் புகுந்தனர். அவர்களை பற்றி தங்களுக்கு தோன்றியதை பேசி நின்றவர்கள் பின்னர் தத்தம் அலுவலில் ஈடுபட்டார்கள். அரச வீதி வழியாக சென்றன குதிரைகள். குதிரை வீரர்களை வேடிக்கை பார்த்து வாயில் விரல் வைத்து நின்றனர் சிறுவர் சிறுமியர். யார் இவர் என்று கவனிப்பர் போல் கண்ணெரித்தனர் பெரியோர். எதிர்பட்ட பெண்கள் இயல்பாய் பார்த்த பின் அவர் தம் அழகை விழுங்க மீண்டும் கண்களை ஏவினர். வீட்டு வாசல்படி மீது நின்று கவனித்துவிட்டு நானுற்றோர் போல் உள்ளே ஓடிப்போய் ஜன்னலின் பின் மறைந்தும் மறையாமலும் நின்று பார்வை எறிந்தனர் மங்கையர் சிலர். மாடியறை சாளரங்களின் பின்னே திரைசீலை மறைப்பில் பதுங்கி நின்று கண்டு களித்தனர் காரிகையர் சிலர். தங்கள் தோற்றம் பார்வை பலவற்றை கவர்ந்திழுக்கு காந்தமாய் மிளர்வதை உணர்ந்த பெருமை முகத்திலே ஒளி செய்ய குதிரைகள் மீது எடுப்பாக அமர்ந்து பவனி சென்றனர் வீரர்கள் இருவரும். அவர்களில் ஒருவன் சிறு நகை சிந்தி மென்குரலில் சொன்னான், "கவனித்தாயா திருமலை?" என்று. என ஊமை ஒலியை இளையவிட்ட திருமலை கொழுந்துவின் கவனம் எங்கோ பதிந்திருந்ததால் அவன் குதிரையின் நடை தளர்ந்தது. சிறிது முன் சென்றுவிட்ட மற்றவன் திரும்பி பார்த்தான். நண்பனின் கண்ணோட்டத்தை கவனித்து
அவன் பார்வையின் குறியாக விளங்கிய பொருளையும் நோக்கினான். அவன் இதழ்களில் குறும்பு புன்னகை நெளிந்து மறைந்தது, வெட்டி மடியும் மீன்வீச்சு போல. ஓங்கி உயர்ந்து நின்ற மாளிகை மாடு ஒன்றின் பலகனி ஊடே தெரிந்தது ஒரு முகம். அது சுடத்தெரிக்கும் விழிகளால் திருமலையை கவனித்தது. திடுமென பின்வாங்கியது. பெருமூச்செறிந்த திருமலை கொழுந்து குதிரையை முடுக்கினான். தோழன் அருகே சேர்ந்ததும், என்னப்பா மருது, திடீர் யோசனையில் தவறி விழுந்து விட்டாய் என்றான். மருதுபாண்டியன் குறுநகை சிதறி, எனக்கு கிறக்கம் தரும்படியாக எதுவும் நிகழவில்லை, நான் மயங்கி விழவும் இல்லை என்றான். நிலவை கண்டாயா நண்பா என்று கேட்டான் திருமலை. மருது சிரித்தவாறே சொன்னான், பஞ்சாங்கத்தின்படி இன்று அமாவாசை அல்லவா, நிலவை நான் எங்கு தேட? பழக்கனியின் பின்னே தெரிந்ததே பௌர்ணமி நிலவு, அதை சொல்கிறேன். ஓ அதுவா என்று மருதுபாண்டியன் விஷம பார்வை சிந்தி விளையாட்டாக பேச்சு உதித்தான். செறிந்து கிடந்த கருமேக கூட்டத்தை காணும் பேறுதான் நான் பெற்றேன். குத்துகின்ற வைரக் கதிர்களை எரிந்த ஒளி மீன்களை நீ காணவில்லை என்று வினவினான் தோழன். உருகி பாய்ந்த ஒளிக்கோடுகளை ஏற்று நின்ற பசிக்கண்களை தான் பார்த்தேன். அவை திருமலையின் உடைமை என்றும் உணர்ந்தேன் என்று மருது அருவி சிரிப்பை அள்ளி தெளித்தான். திருமலை கொழுந்து நகைத்தான். வேடிக்கை போதும் மருது, அவள் யாராக இருக்கும் என்று கேட்டான். உன்னை போல நானும் இந்த ஊருக்கு புதியவன் தானடா பாண்டியா என்று குறும்பாக சொன்ன மருது குதிரையை தட்டி விட்டான். தூள் எழுப்பிய புழுதியை பறக்கவிட்டு பாய்ந்து முன்னேறியது புரவி. திரும்பி நோக்கி வெறும் சாளரத்தை கண்டு ஏமாந்து தன் குதிரையும் விரட்டி நண்பனை தொடர்ந்தான் திருமலை கொழுந்து.